ஐஷுக்கு பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போறா, பேச போனா பேச மாட்டேங்கிறா. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி எரிஞ்சு விழுகிறா. என்னாச்சு இவளுக்கு? சரி ரூமுக்கு போய் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா வெளியே தள்ளி கதவையே சாத்திட்டா. என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னாலும் நான் எந்த தப்பும் பண்ணலையே. எதுக்காக என்கிட்ட கோவப்படுறா? என்ன எதுக்காக இக்னோர் பண்றா? தேவா. அக்கா. என்னடா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். இல்லடா, நாங்க வந்து உன்னை பார்த்துட்டு தான் வரேன். ஏதோ தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க, சோகமா வேற இருந்தியே. என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனைலாம் என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? தேவா, என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. இல்லக்கா, உன்கிட்ட எதான் மறைக்க போறேன்? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ பாத்துக்கிருவ. அதனால நான் எதுக்கா உன்கிட்ட இருந்து மறைக்க போறேன்? இல்லடா, எனக்கு ஏதோ மனசே சரியில்லை. ஐசு உன்கிட்ட பேசினாலா? இப்போ ஐசு என்கிட்ட மட்டும் அப்நார்மலா இல்ல, எல்லார்கிட்டயும் அப்நார்மலா தான் இருக்கா. ஏன்கா உன்கிட்ட பேச மாட்டேன்ட்டாலா என்ன? என்கிட்ட பேசினா உன்கிட்ட பேசினாலா என்னன்னு தான் நான் கேட்டேன். இல்லக்கா, என்கிட்ட பேசல. அதானே என்னடான்னு பார்த்தேன். ஏண்டா, உனக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? சண்டை எதுவும் போட்டீங்களா? இல்லக்கா, சண்டையெல்லாம் போடல. நான் எதுக்காக சண்டை போட போறேன்? அப்படியே சண்டை போட்டாலும் அவதான் சண்டை போடுவா. நான் அப்பெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் இப்படி பேசாத அளவுக்குலாம் சண்டை போட மாட்டோம்க்கா. அப்புறம் என்னடா ஆச்சு அவளுக்கு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோடனே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேல? ஆமாக்கா, மாத்திரை கொடுத்தாங்களா, அதை போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. சரியான துக்கம். ஓ அப்படியா? ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருப்பாங்கடா, அதனாலதான் நல்லா தூங்கி இருப்ப. ஆமாக்கா, என்னால கண்ணை கூட திறந்து பார்க்கல. ஆமா, இந்த ஐஷுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்றா? நானே போய் பேசணும்னு போனாலும் பேச மாட்டேங்கிறாக்கா. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட எரிஞ்சு விழுகுறா. பேச போனாலும் வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாக்கா. என்னக்கா ஆச்சு அவளுக்கு? டேய், நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேல, அப்போ ஐஷு ஒரு ரூமுக்கு வந்த. என்ன சொல்ற? என் ரூமுக்கு வந்தாளா? என்கிட்ட எதுவும் பேசுன மாதிரி தெரியலையே. உன்கிட்ட எதுவுமே பேசல. உன்னை பார்த்து அழுதுட்டே தான் நின்னுட்டு இருந்தா. என்ன பார்த்து அழுதாளா? ஆமா தேவா, ரொம்ப நேரமா ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம உன்னை பார்த்து ஒரு மாதிரி ஏக்கத்தோட அழுதுகிட்டே இருந்தா. என்னக்கா சொல்ற? நீ பாத்திருக்கேல அப்பயே? என்னாச்சு? ஏன் இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்கலாம்ல? கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள அவ போயிட்டா. நான் நின்றுந்ததை கூட அவ பாக்க. அது மட்டும் இல்லாம நான் போய் இதை மாமா கிட்ட சொன்னப்ப மாமா நம்பவே மாட்டேன்ட்டாரு. உனக்கு அடிபட்டதுனாலதான் ஐஷா அப்படி அழுகுறான்னு அவரும் தப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க ரூமுக்கு வந்தா தெரியுமா? வந்து என்னக்கா சொன்னா? எங்ககிட்ட வந்து அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க, தேவாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம என்ன அண்ணின்லாம் வேற கூப்பிட்டாடா. அவ பேச்சு வழக்கே வித்தியாசமா இருந்துச்சுலக்கா. அதான்க்கா எனக்கும் ஒண்ணுமே புரியல. என்கிட்ட பேசினப்ப கூட அப்படிதான் பேசினா. உங்களுக்கு என்னக்கா திடீர்னு பைத்தியம் கீத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? இல்லடா, அவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாமெல்லாம் இருக்கும்போது அவளுக்கு என்னக்கா பிரச்சனை வரப்போகுது? அப்படிதான்டா, தப்பா நினைக்க கூடாது. நாம இருக்கும்போது தானே மாமாக்கும் திடீர்னு பிரச்சனை வந்துச்சு. அதுவும் எந்த விதத்துல எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. திடுதிப்புன்னு அவங்க அம்மா மூலியமா வந்துருச்சு. அதே மாதிரி இப்பயும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் தேவா. ஐயோ, எனக்கு ஒன்னும் புரியலக்கா. மண்டையெல்லாம் போட்டு ரொம்ப குழப்புது. கேட்க வேண்டியதானே? ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஏதாவது ஆபத்தா என்னன்னு கேட்க வேண்டியதானே? ஏதாவது இருந்தா நம்ம பாத்துக்கலாம்லக்கா. நான் கேட்காம இருப்பேனா தேவா? நான் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்டதுக்கு அப்படியே பூசி மொழிகிட்டா. எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாடா. ஆனா அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அது என்னன்னு நீதான் கண்டுபிடிக்கணும். எப்படிக்கா? என்கிட்ட அதான் பேச கூட மாட்டிக்கிறாள். என்ன அக்காவும் தம்பி உட்காந்து இங்க என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? அடுத்தது யார மயக்கலான பிளான் போடுறீங்களா? அத்தை யாருக்கு? யாரடி அத்தை? இன்னொரு தடவை அத்தை சொத்தன்னு ஏதாவது வாயில இருந்து வந்துச்சு, வாய் காணாம போயிரும். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ உங்க பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்படின்னா நீங்க அவளுக்கு அத்தை தானே? ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? அப்படியே பால்வாடி போற பச்சை குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கல. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன தெரியும் உங்களுக்கு? ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் பையனத்தை ஈஸியா மயக்கிட்ட, என் பொண்ணையும் அவ்வளவு சீக்கிரத்துல மயக்க விட மாட்டேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க பையனை நானா மயக்கினேன்? நீதாண்டி மயக்கின, நீதான் மயக்கின. இப்ப என் பொண்ணையும் மயக்கி உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டு இருக்க? அதுக்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது. இன்னும் எனத்துக்கடா தேவையில்லாம ஏன் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு திர்ற? என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க?
என் பையனைத்தான் அவன் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டேன். ஆனா என் பொண்ணு விஷயத்துல அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? உங்க பொண்ணை எங்கிட்ட இருந்து காப்பாத்துற அளவுக்கு நாங்க என்ன மிருகமா இல்ல ராட்சச குடும்பமா? ராட்சசம் தான் நீங்க. உங்க குடும்பம் எல்லாமே ஒரு ராட்சச குடும்பம், மிருக குடும்பம். எனக்கு பிடிக்கலன்னே தெரிஞ்சும் உன் அக்கா என் பையன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காளே, இதுல இருந்தே தெரிய வேணாம் உங்க குடும்பம் எவ்வளவு கேவலமான குடும்பம்னு. போது நிறுத்துங்க. இன்னொரு தடவை என் குடும்பத்தை பத்தியோ இல்ல என் அக்காவை பத்தியோ உங்க வாயில இருந்து ஏதாவது வந்துச்சு, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஏவா பொறுமையா இரு. பாருக்கா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களை விடவா நாங்க என்ன மோசமா இருக்கோம்? பையனை அசிங்கப்படுத்தணும்ன்ற அவமானமே கொஞ்சம் கூட இல்ல உங்களுக்கு. நீங்க எங்களை பத்தி பேசுறீங்களா? உன் அக்கா மயக்கி என் பையனை அவ கைக்குள்ள போட்டுக்கிருவா. என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நான் பண்ணது தப்புனா தப்பாவே இருந்துட்டு போட்டோம். அதனால எனக்கு எந்த அசிங்கமும் இல்ல. ஆமாமா, உங்களுக்கு எப்படி அசிங்கம் இருக்க போகுது? பெத்த பிள்ளைக்கே துரோகம் பண்ணவங்க நீங்க. உங்ககிட்ட போய் நாங்க அசிங்கத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்ன? ஏவா போன நேரத்துல முடியாதுக்கா, முடியாது. ஒன்ன மாதிரி என்னால பொறுமையால இருக்க முடியாது. எத்தனை அடிபட்டாலும் இன்னும் திருந்தவே மாட்டீங்கல்ல. உங்களுக்குலாம் இது பத்தாது, இன்னும் பாருங்க இதுக்கு மேலேயே நடக்கும். இதுக்கு மேலேயே நடக்கும்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க அத்தை? இப்போ என் தம்பிக்கு நடந்தது தற்செயலா நடக்கல, அப்படிதானே? அப்பெல்லாம் இல்லையே. யார் சொன்னது தற்செயலா நடக்கலன்னு? உன் தம்பி வாய்க்கு தான் அவனுக்கு இப்படி நடந்திருக்கு. என் தம்பி வாய்க்கே இப்படி நடக்குதுன்னா அப்போ உங்க வாய், உங்க கூட இருக்கவங்க வாய்க்கெல்லாம் என்னென்ன நடக்காது? நான் புருஷனையே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. பத்தாதுன்னு நடிக்க கூட்டு வந்தவங்களே கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அத்தை? ஏய் போதும் நிறுத்துடி. நீங்க பேசினா நானும் பேசதான் செய்வேன். என் தம்பி வாய்க்கு இப்படி நடக்குதுன்னா உங்க வாய்க்கு என்னென்னமோ நடக்கும்னு தான் அர்த்தம். பாரு, எனக்கெல்லாம் நல்ல மனசு, நல்ல மனசா இருக்க போறதுனாலதான் உன்னை என் பையன் கையால தாலி கட்டினதுக்கு அப்புறமும் சும்மா விட்டு வச்சிருக்கேன். ஓ, அப்புறம் என்ன பண்ணிருவீங்க அக்காவை? ஏதாவது பண்ணிதான் பாருங்களேன். விட்டா உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு போறீங்களே. அப்போ உங்களால அக்காவை ஏதாவது பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? நான் ஒருத்தர் உயிரோட இருக்க வரைக்கும் என் அக்காவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த பேச்சு, இந்த திமிர் பேச்சுக்கு தாண்டா இந்த குடும்பமே ஆகாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் பண்ணியா கைக்குள்ள போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே நீ நினைச்சிட்டு இருந்த. அது கனவுல கூட நடக்காதுடா. இந்த குடும்பத்துல யார்கிட்டயும் சொல்ல வேணாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, உங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும்ல. அதனாலதான் என் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான் நாளைக்கே. என்ன சொல்றீங்க? இதுக்கு ஐஷு ஐஷு ஒத்துக்கிட்டா. நீங்க உங்க வலையில சிக்கி வைக்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா என் பொண்ணை நான் எப்படி காப்பாத்துறேன்னு பாத்தீங்கல்ல. நீங்க கனவுலயே நினைச்சாலும் என் பிள்ளைய மயக்கி கல்யாணம் பண்ண மாதிரி என் பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணவே முடியாது. அப்புறம் நான் கல்யாணம் சொன்னாலும் ஈஸியா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் எங்க நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஐயோ அத்தை, என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரம் வல்ல வல்லன்னு பேசிக்கிட்டு இருந்தா நீங்க உன் தம்பியும் இப்ப என்னமோ பேயறிஞ்ச மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க. ஓ, என் பொண்ணுக்கு கல்யாணம் நானே உங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சோ? ஆகலாம், அதுல ஒண்ணும் எனக்கு அதிர்ச்சி இல்ல. மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியணும்னு எந்த அவசியம் இல்ல. ஆனா நீ மாப்பிள்ளை கிடையாது. இதுக்கு ஐசு எப்படி ஒத்துக்கிட்டா? ஐசு எப்படி ஒத்துக்கிட்டான்ற அவசியம்லாம் உனக்கு தேவையில்லை, சரியா? என் பொண்ணு நான் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. அப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி என் பொண்ணை உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மட்டும் கனவு காணாத, சரியா? என் பொண்ணுக்கு எங்க கல்யாணம் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் தம்பியும் ஐஷுவும் ஒருத்தர் மனசார விரும்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இப்ப போய் வேற ஒருத்தன் கூட கல்யாணம்? அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. தெரிஞ்சதுனாலதான் என் பொண்ணுக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என் பையன் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டான்டா. என் பொண்ணையும் இங்க வந்து சிக்க வைக்க நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாது, புரியுதா? என் பொண்ணுக்கும் நான் பார்த்த பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் கிராண்டா இந்த உலகத்துல யாருமே நடத்தாத மாதிரி என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரிசப்ஷன் நடத்துவேன். அதுக்கு வேணா உங்களை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றேன். என்ன நடக்குதுங்க? எதுக்காக இவங்க மது கிட்டையும் தேவா கிட்டையும் கோவமா பேசிட்டு இருக்காங்க? ஐயோ இவனா,
இவன் முன்னாடி நம்ம இருந்தா நம்ம காரியமே கெட்டு போயிடும். நம்ம ஐஷுவை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடணும். என்னாச்சு மது? ஐயோ மாமா, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? நான் தான் சொன்னேன்ல ஐஷுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஆமா, அதுக்கும் இப்ப என் அம்மா வந்து கோவமா பேசிட்டு போறதுக்கும் என்ன இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயோ மாமா, ஐஷுக்கு பிரச்சனையே உங்க அம்மாவாலதான். என் அம்மாவால பிரச்சனையா? என்ன சொல்ல வர நீ? ஏதோ ஏன் விஷயத்துல தப்பா நடந்துட்டாங்கன்றதுக்காக ஐஷு விஷயத்துல அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஐயோ மாமா, அக்கா சொல்றதெல்லாம் உண்மைதான். நானும் ஐஷு விரும்புறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா தெரியும். ஆனா உங்களையும் என் அக்காவையுமே பிரிச்சு வைக்கணும்னு நினைச்ச உங்க அம்மா என்னையும் ஐசுவையும் எப்படி மாமா சேர விடுவாங்க? எனக்கு ஒன்றும் புரியல தேவா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. எங்க நாங்க லவ் பண்றது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிருமோன்னு என்னமோ தான் அவங்களுக்கு தெரியாமையே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எப்படி உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. இப்போ திடீர்னு ஐஷுக்கு நாளைக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. என்ன தேவா சொல்ற? நாளைக்கு கல்யாணமா? ஆமா மாமா, இவ்வளவு நேரம் அதத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க வந்த உடனே உங்களுக்கு பயந்துகிட்டு இங்க இருந்து போயிட்டாங்க மாமா. என்ன மத சொல்ற? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐஷுவும் தேவாவும் லவ் பண்றது அவ்வளவா யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட நாள்ல எப்படி அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து நாளைக்கே கல்யாணம்னு எப்படி முடிவு பண்ணாங்க? அதான் மாமா, எனக்கு ஒன்னும் புரியல. உங்க அம்மா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு வேற ஏதாவது தப்பான மாப்பிள்ளைய பாத்துறாமா மாமா? என்ன வெற்றி தேவா, அம்மா உனக்கு என்னாச்சு? என்ன சத்த? உங்களுக்கு ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு? அது அது வந்து மாப்பிள்ள. பார்த்தா என்ன ஆச்சு? நீயாவது சொல்லு. படுபாவி சண்டால திருக்கி அவன் நல்லா இருப்பாள நாசம் மொத்தம் போவோம். மச்சி, யார சொல்ற நீ? வேற யார சொல்ல போறேன்? மருமகன் ஒருத்தி ஆசாரமா கூட்டு வந்தேன்ல, அந்த இடப்பட்ட சிரிக்கியதான் சொல்றேன். அம்மாச்சி, அம்மாவா? ஆமாடா, அந்த படுபாவி சிரிக்கிதான் ஐசு எங்கேயோ தரன்னு இழுத்துட்டு போறாடா. பாவம் அப்பாவி புள்ள அழுதுகிட்டே போகுது. தடுக்க போன எங்களையும் பிடிச்சு தள்ளி விட்டுட்டாடா. அதுல தாண்டா அம்மாக்கு இப்படி அடிபட்டுருச்சு. அம்மாச்சி, என்ன சொல்ற நீ? ஐசுவை இழுத்துட்டு போறாங்களா? ஆமா மது, பாவம் புள்ள கண்ணீரும் கம்பளையுமா போகுது. என்னன்னே தெரியல, எதுக்கும் தரன்னு இழுத்துட்டு போறா. நானும் தடுக்கணும்னு முயற்சி பண்ணா, எங்களையும் தள்ளி விட்டுட்டு எங்களையும் மீறி அப்படியே இழுத்துட்டு போயிட்டா. பாவம் புள்ள ரூம்னு ஏதோ சொல்லிட்டே போச்சு. ஒண்ணுமே புரியலடா. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என் வாழ்க்கையை தான் கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு நினைச்சாங்க. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இப்ப என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? விட மாட்டேன், அவங்கள சும்மாவே விட மாட்டேன். ரூம்னு என்னமா சொன்ன? ரோமன் மட்டும் தாண்டி கிடைச்சு. ஆனா ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள உன் அத்தைக்கார இழுத்துட்டு போயிட்டா. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல ஏதோ ஒரு கலவரம் நடக்க போகுது. எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு! அவளோட வாழ்க்கையை நிர்ணயிக்க அவங்க யாரு? நல்ல அம்மானா என்ன செய்யணும்? இவனை பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது எப்படி? குறிப்பிட்டு நல்ல மாப்பிள்ளை பார்த்து நாளைக்கே கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற? கல்யாணம்? ஆமா பத்தா, அதுவும் நாளைக்கே. எப்படி மாப்பிள்ளை பார்த்தாங்க, யாரு என்னன்னு ஒன்னும் தெரியல. இத்தனைக்கும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவங்கள என்ன அம்மாவோ எனக்கும் தெரியல. எப்படி இவங்களாவும் ஐஷுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம்னு முடிவு பண்ணலாம்? பாவி, இப்படி மாடா இருப்பா? உன் அம்மா ஓ விஷயத்துலதான் கெட்டவளா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ உன் தங்கச்சி விஷயத்துலயும். ஆமா, நம்ம ஐஷுவை காப்பாத்தணும். ஆமா மது, நீ போய் ரூம்ல அப்படி என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா. ரூம்னு வேற சொல்லியிருக்கா. எதுவும் எழுதி வச்சிருப்பாளே நம்ம. இருந்தாலும் இருக்கு மாமா, நான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன். ஐயோ பூமாரி, என்னால முடியல. தலை ரொம்ப வலிக்குது பூமாரி. என்னங்க சொல்றீங்க? தலை வலிக்குதா? ரொம்ப வலிக்குதாங்க. ஆமா பூமாரி, என்னால முடியல. அப்படியே சுத்துது பூமாரி, முடியல பூமாரி. வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். இப்படியே இருந்தா ஒன்னும் பண்ண முடியாதுங்க. தயவு செஞ்சு வாங்க. ஆமா அப்பா, என்னால எந்திரிச்சு வரக்கூட முடியாது. என்னால நகல முடியல பூமாரி. என்ன பூமாரி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்னல அண்ணி? இவருக்கு தலை ரொம்ப வலிக்குதா? அதுக்கு எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அண்ணி, என்னால பார்க்க முடியல. நீ ஒரு கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. அண்ணி, அது ரொம்ப வலிக்குதா என்ன? ஆமா பிரியா, என்னன்னே தெரியல. இவ்வளவு நாள் லைட்டா தான் வலிக்கும், ஆனா இன்னைக்கு தாங்கவே முடியல பிரியா. என்ன சொல்றீங்க? இந்த நேரத்துல வேற வீட்டுல யாருமே இல்லையே. இப்போ என்ன பண்றது? நீ வாங்க அண்ணி, நம்மளே உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? யாருக்குமே சொல்லாம எப்படி கூட்டு போக முடியும்? நீங்க அண்ணனுக்கு ஒரு போன் போட்டு சொல்லிருங்க. அண்ணி அப்படியே ஆஸ்பத்திரி வந்துட்டோம், நம்ம போலாம். அண்ணி, இவரை என்னால இப்படி பார்க்க முடியல. சரி நீ அழியாத. இப்பயே அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். முடியல, ரொம்ப வலிக்குது. ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கங்க, நம்ம இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். எனக்கு பயமா இருக்கு பூமாரி. எனக்கு ஏதாவது ஆயிருமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவ்வளவு சீக்கிரத்துல என்ன விட்டு போக விட்டுற மாட்டேங்க. நீங்க பயப்படாதீங்க. அண்ணி சீக்கிரம் வாங்க. வரப்ப மாதிரி என்னாச்சு பூமாரி? சார் ஏன் இப்படி இருக்காங்க? என்னன்னு தெரியல. திடீர்னு ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப தாங்க முடியலன்னு வேற சொல்றாங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? சரி சீக்கிரம் வாங்க, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். குமாரி வாங்க போலாம். ஆமாமா சீக்கிரம் வாங்க போலாம். நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும். என்ன சொல்றீங்க? நான் காரணமா? நான் என்ன பண்ணேன்? நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து இவர் அப்படி யோசிங்க இப்படி யோசிங்க, அதை யாவப்படுத்தி பாருங்க இதை யாவப்படுத்தி பாருங்கன்னு மட்டும் சொல்லாம இருந்தா இப்ப இவர் நல்லா தான் இருந்திருப்பாரு. நீங்க மட்டும்தான் அன்னைக்கு ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவர் அதை யோசிச்சு இதை யோசிச்சு இப்ப பாருங்க, முதல்ல லேசா தலைவலி வந்துச்சு, இப்ப அடிக்கடி தலைவலி வந்துச்சு, இப்ப பாருங்க ரொம்ப தலைவலி வந்துருச்சு. நீ இப்ப சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. நீ வாங்க போ. அம்மா ஐயோ சரிங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் வந்து பேசிக்கலாம். இப்ப சார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாரு. அண்ணி இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. இவரை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். தயவு செஞ்சு இவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக விடுங்க. ஐயோ நான் அதனால எதுவும் சொல்லல பூமாரி. தாராளமா கூட்டு போ. அண்ணே இவரை தூக்குங்க அண்ணே. சரி பூமாரி. பூமாரி முடியல பூமாரி, என்னால முடியும். அம்மா ஏதாவது கிடைச்சிச்சா? இல்ல மாமா, இங்க ஒண்ணுமே இல்ல. வெறும் துணிமணி தான் இருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தேன். ஒண்ணுமே இல்ல மாமா. ஒண்ணுமே இல்லையா? அப்படி எதுக்காக அப்பத்தா கிட்ட ரூம்னு சொல்லிட்டு போனா? ரூம்ல அப்படி என்ன இருக்கு? எதை வச்சுட்டு போயிருக்கான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஐஷு ஏதாவது குழு கொடுத்துட்டு தான் போயிருப்பா. கவலைப்படாத ஐஷு, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். நீ ஏன் தங்கச்சி ஐஷு, என்ன மீறி யாராலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. தேவா அங்க ஏதாவது உனக்கு கிடைச்சிச்சா? இல்ல மாமா, எதுவுமே கிடைக்கல. அப்படி அதான் ஐஷு எதை விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல தேவா, ஐஷு ஏதாவது ஒரு குழுவை விட்டுட்டு போயிருப்பா. அவ இன்டெலிஜென்ட் தெரியும்ல? தெரியும் மாமா, ஆனாலும் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே. தேவா அங்க பாரு. ஆமா பொக்கே இருக்கு, நல்லா பாரு தேவா. ஆமா நோட் இருக்கு. அந்த சொன்னேன்ல, எதையாவது உன்னை தங்கச்சி விட்டுட்டு தான் போயிருப்பா. அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனாலதான் இதை இங்க விட்டுட்டு போயிருக்கா தேவா. என் அம்மா ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் ஐஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவளை ஏதாவது மிரட்டி இருப்பாங்க தேவா. அதான் அதுல என்ன இருக்குன்னு பாக்கணுமா. ஐ லவ் யூ தேவா. எனக்கு தெரியும் ஐஷு, நீ என்ன எந்த அளவுக்கு விரும்புறேன்னு. ஆனா உடனே அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் பலியாக விட மாட்டேன். இத நீ படிக்கும்போது நான் உன் பக்கத்துல இருக்க மாட்டேன் தேவா. ஆமா கொஞ்சம் சீக்கிரமா. பயப்படாத தேவா, ஐஷுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன மன்னிச்சிரு தேவா, எனக்கு வேற வழி தெரியல. உனக்காக நான் என் அம்மா பேச்ச கேட்டுதான் ஆகணும். உனக்காகன்னு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க எல்லாரோட நல்லதுக்காக என்னோட என் ஒருத்தியோட வாழ்க்கைய உங்களுக்காக நான் தியாகம் பண்ணித்தான் ஆகணும். மாமா பயப்படாத தேவா. என் அம்மாக்கு ஏன் இப்படி புத்தி போச்சுன்னே தெரியல. எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் என் அம்மா நல்லவங்களாதான் இருந்தாங்க. என்னையும் சரி என் அண்ணனையும் சரி அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எதனால உன் குடும்பத்து மேல என் அம்மாக்கு இவ்வளவு கோபம்னு தெரியல. அது மட்டும் இல்லாம என் அண்ணன் மது காலத்துல தாலி கட்டவும் என் அம்மாவோட கோபம் ரொம்ப அதிகமாயிருச்சு தேவா. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னையும் என்னையும் என் அம்மா எந்த காலத்திலயும் சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு. நீயும் நானும் காதலிச்சது விளைவுதான் தேவா. இதெல்லாம் என் அண்ணன் ஆம்பளை பையன், அதனால என் அம்மா கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது பத்தியா. நான் ஒரு பொம்பளை பிள்ளை. என்னால என் அம்மாவை எதிர்த்து என்ன பண்ண முடியும் தேவா? என் அம்மா என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? என் அண்ணனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தைய நடிக்க கூட்டு வந்தாங்களே, அவ பின்னாடியே சித்தின்னு ஒருத்தைய கூட்டு வந்தாங்களே, அவங்க பையனைத்தான் இப்ப எனக்கு மாப்பிள்ளையா பாத்துருக்காங்க. என்ன மாமா கொடுமை இது? இதுவே ஒரு நடிப்பு குடும்பம். அந்த குடும்பத்துல போய் ஐஷு எப்படி? அதுதான் மது, எனக்கு ஒன்னும் புரியல. மது, ஐஷு எதுக்கு இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறணும்? என்கிட்ட சொல்லலாம், தேவா கிட்ட சொல்லலாம். இந்த வீட்டுல யாருமே இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்தையெல்லாம் அவங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது, சொல்லவும் விட மாட்டாங்க. நான் இத படிக்கிறதுல நீ பக்கத்துல இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறத விட நீ தேவாவை நல்லா பாத்துக்கோனா. தேவாக்கு இப்படி நடந்ததுக்கு முழுக்க காரணம் அந்த பொம்பளை தான். பொம்பளையும் அவங்களோட பையனும் தான். நான் நினைச்சிருங்க, இந்த கல்யாணம் நடக்கலாம். ஆனா இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பேனா என்னன்னு எனக்கே தெரியாது. தேவா உன் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் ஆசையெல்லாம்
இப்ப நிராசையாவே போயிடுச்சு தேவா. என்ன மன்னிச்சிரு தேவா. என்ன கேட்டா நான் உன்னை விரும்பாமலேயே இருந்திருக்கலாம். அண்ணா, நீங்க இந்த கல்யாணத்தை தேடி நிறுத்துறதுக்குள்ள இந்த கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும் அண்ணா. ஏன்னா அந்த கல்யாணம் எங்க நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. அவங்களோட திட்டமே நம்மளோட சொத்தை எல்லாத்தையும் ஏன் மூலியமா எடுத்துக்கிறது தான். அதுக்காகத்தான் உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து நிரந்தரமா அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைச்சாங்க. ஆனா அது அவங்களால முடியலன்னா இப்போ அவங்க கையில சிக்கியிருக்கிறது நான் தான். என்னை வச்சு என்னென்னமோ பிளான் போட்டிருக்காங்கண்ணா. ஆனா அது எதையுமே நான் நடக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேள அண்ணா. எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கோ அண்ணா. இதுல அம்மா மேல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க அம்மாவோட மைண்டை மாத்தி அவங்கள இந்த குடும்பத்தையே வெறுக்க வச்சு அவங்களாலதான் அம்மா இவங்க மேல எல்லார் மேலயும் கோபமா இருக்காங்க. ஆனா இந்த கோபம் எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாதண்ணா. தயவு செஞ்சு அம்மாவை தப்பா மட்டும் நினைக்காது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அம்மாவை தப்பா நினைக்காதீங்கன்னு வேற எழுதியிருக்கா பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என் கழுத்துல ஏற போறது தாலி கயிறு கிடையாது, தூக்கு கயிறு அண்ணா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எத்தனை நாள் பிளான் போட்டு என் தங்கச்சியவே தூக்கி இருப்பாங்க. அதுவும் என் அம்மா மூலியமா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த முக்காடு பொம்பளை பேர் என்னது? சுதாமா. சுதா, உன் பையனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? எத்தனை நாளா இப்படிலாம் திட்டப்பட்டிருந்தீங்களோ தெரியல. ஆனா நான் உயிரோட இருக்க வரைக்கும் உங்க திட்டம் எதுவுமே பதிக்காது. ஆனா மாமா, ஐஷு எங்க இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க கூட முடியாது. அவளை எங்க வச்சிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அத நினைச்சு நீ எதுக்கு பயப்படுற? நான் பாத்துக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.